அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன் ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி. முதல் விஷயம், இன்னைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கடையில் பாலும் பிஸ்கட்டை வாங்க போகும்போது அப்போ தான் கவனிக்கிறேன், ரோடே அடைத்து ஒரு மேடை போட்டிருந்தாங்க. இப்போ கடைக்கார்ட்ட கேட்டேன், என்னாச்சு என்ன விஷயம்ன்ட்டு. இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சி பேரை சொல்லி அவங்க இலவசமாக வேஷ்டி சேலை கொடுக்குறாங்க, பொங்கல் வருதில்ல அதுக்காக. அவர் சொல்லி முடிச்ச பிறகு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதையும் எதேச்சியாக கேட்குறேன், மாதிரி டோக்கன்லாம் கொடுத்துருக்கோம், இங்கே இந்த நேரத்துக்கு உட்காரணும், உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கொடுக்கப்படணும்னு சொல்லி அந்த லிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டில் ஒரு அந்த கட்சி சார்பாக ஆளுங்கட்சின்னு வச்சுப்பாங்க. எதுக்கு இதில் நம்ம மறைக்கிறது என்ன இருக்குது. ரொம்ப சங்கடப்பட்டு தான் அந்த நிகழ்வை பார்க்கின்றேன். ஏறத்தாழ ஒரு 70 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு, 75 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு சுதந்திரம் கிடைச்சி. தமிழ்நாடு நிறைய இடங்களில் டெவலப்டு ஸ்டேட்னா கூட, ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இது போன்ற இலவசத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்காங்கன்றது வேதனையோட உச்சக்கட்டம். அப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் கொடுக்குறோன்றது திமுகவுக்கு அதிமுகவுக்கு பெருமை கிடையாது. நாங்கள் இன்னும் மக்களை பிச்சைக்காரலாகவே வச்சுருக்கோம், இன்னும் கஷ்டப்படுறவனே வச்சுருக்கன்றது தான் செய்தி மக்களுக்கு. இப்போ யூபியில் கஷ்டப்படுறான் அப்படின்னா அந்த ஊர் உருப்படியே உருப்படாது. நீங்கள் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி அங்கே போய் கொண்டு போய் கொடுத்தாலும், நம்ம ஊரில் எப்படி சாராயம் குடிச்சு சாப்பிட்றானோ ஆண்கள்லாம் ஒரு டைமுக்கு அப்புறம் 50-60% இல்லாமல் போகிறாங்களோ, அங்கே 100% இல்லாமல் போயிடுவான். இவனுக்கு லிவரில் கேன்சர் வரும், அவனுக்கு உடம்புல எங்கே வேணால் கேன்சர் வரலாம். அதனால் நம்ம யூபியோடு நம்மளை கம்பேர் பண்ண முடியாது, நம்ம மகாராஷ்டிராவோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. மகாராஷ்டிராவில் பாம்பே மட்டும்தான் ஒரு சூப்பர் பிளேஸு. மற்றபடி அங்கே எந்த ஒரு சிஸ்டமும் அந்த பொலிட்டீஷியன்ஸ் க்ரியேட் பண்ணல. நம்ம ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக இருந்தால் கூட நம்ம ஸ்டேட்டில் இவ்வளோ வறுமை கோட்டு கீழே இருந்து கொண்டு வேஷ்டி சேலைக்காக ஒரு கட்சி மீட்டிங்கில் உட்காந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு ஆள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் 500 ரூபா கொடுத்தா குவார்ட்டர் கொடுத்தா, 200 ரூபா கொடுத்தா குவார்ட்டர், பிரியாணி கொடுத்தா மாநாடுக்கு போகிற ஆட்கள் இருக்காங்கன்றதுலாம் வருத்தத்துக்குரிய விஷயம். இதற்கு காரணம் திமுக அதிமுக 2 கட்சிகள் தான். நான் இன்ஃபேக்ட் பர்சனலாக அந்த இப்போ நான் எம்எல்ஏ தொகுதியில் எனக்கு ஓட்டு இருக்கக்கூடிய இடத்துல இப்போ மந்திரியாக இருக்கிறவர் தோற்கடிக்கப்பட வேண்டிய மனிதர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, போகிற பக்கம் தான் நானே அவருக்கு ஓட்டு போட்டுருவோம் போடுறது. ஏன் அப்படின்னு கேட்டால், நிற்கிற கேண்டிடேட் யாருமே சரியில்லை. நிறுத்த போகிற கேண்டிடேட் எவனுமே சரியாக இருக்க போகல. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் ஒரு ஸ்டேஜில் சொன்னேன், இப்போலாம் ஒரு நாயை நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு. எனக்கு அவருக்கும் பர்சனலாக சில வருத்தங்கள் உண்டு, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். நேருக்குனே நான் பேசிக்கல. அவர் என்னை பற்றி ஒரு குறை சொல்கிறாரு, அதுக்கு நான் பதில் ஒரு ஸ்டேஜில் நகலும் இல்லை, ஸ்டேஜ் போட்டு சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் நான் தோற்கடிப்பேன்னு சொன்ன ஆளுக்கு என்னையே ஓட்டு போட வச்சுருவாங்க போல எனக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள். படு முட்டாள்தனமான அரசியல் மூமெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் நாம் தமிழர் கட்சி சீமானை பத்திரிக்கை, அவர் எல்லா கட்சியிலையும் பணம் வாங்குறாரு, அது எந்த டவுட்டும் கிடையாது. அவர் அந்த நடிகை இந்த தப்பு சாராயம் கொடுக்குறாரு, அதெல்லாம் அவரோட பர்சனல் மேட்டர். அதுலேயும் நான் எந்த குறையும் சொல்ல. இவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சி சீமான் மச் பெட்டர்ன்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் விஜய் பார்க்க முடியாது. விஜய் ரொம்ப ஒரு கவர்டு ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய ஆள். அவருக்கு வாக்களிக்கூடிய மனநிலைக்கு மக்கள் வந்துடுவாங்க போல் இவங்க பண்ணுறதெல்லாம். ஜனநாயகன் படம் ஒரு பாடம் எட்டானது மூவி. இவங்க தேவையில்லாமல் பப்ளிசிட்டி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் படு குப்பையாக இருக்கும் அந்த படம். அடுத்த படம் வரும்போது ஐயோ அந்த படம் சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு, அப்படியே அடுத்த படம் வரும்போது நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா படமே இதுக்கு முன்னாடி நடித்த எல்லா படமே சூப்பர் டூப்பர் ஹிட் படன்ற அளவுக்கு ஒரு ஃபீல் வந்துடும். அவங்க கிராஃப் முடிஞ்சு போச்சு. அதே போல் தான் விஜயோட கிராஃப் முடிஞ்சு போச்சு சினிமாவில். இந்த படம் குப்பத்தொட்டிக்கு 2 நாளில் போயிருக்க வேண்டிய படத்தை இவங்க ஒரு 200 நாள் ஓட்டிடுவாங்க போல் இருக்கு. இது படு முட்டாள்தனமான மூவ். எனக்கு தெரிஞ்சு விஜயெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் பட்டாளம், ஒரு ஏகோபித்த ஆதரவு மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்குது. ப்ராப்பரான ஆட்களை வைத்து அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். அவர் பண்ணுறாரு பண்ணலாம் விஷயம் கிடையாது. திமுக அதிமுக 2 கட்சிகளும் ஒழித்து துடை தெரியப்பட வேண்டிய கட்சிகள் என்பது என்னுடைய கருத்து.
நாளைக்கு வந்து என்னோடய தொகுதியில் திமுக நிற்கிறாங்க. என்னோடய தொகுதியில் வந்து நான் சார்ந்த இயக்கத்தை சார்ந்த வேட்பாளர் நிற்காமல் ஏடிஎம்கே நிற்க போகிறாங்கன்னா நான் ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டேன். நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடலாம், நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலாம், இவன் டிஎம்கே கூட ஓட்டு போடலாம். ஆனால் ரெட்டைலைக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். அதுக்கு வந்து ரீசன் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ சிரமங்கள் நம்ம படுறோம் அப்படின்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு பெரிய காரணம். 2024 ஒழுங்காக அந்த கூட்டணி வச்சுருந்தா அந்த பிரச்சனை கிடையாது. 2021 அந்த 10.5 இடஒதுக்கீடு முட்டாள்தனமான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், அது ஒழுங்காக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு மூலக்கட்டத்தனமான ஒரு அரசியல்வாதி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் 2 கட்சியும் தூக்கி எறியப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். ஸோ இந்த முறை வாக்களிக்கும் போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வாக்களிங்க. நான் ஆதங்கத்தை சொல்கிறேன். எனக்கு வந்து யார் மேலேயும் தனிப்பட்ட விருப்பம்லாம் கிடையாது. என்னுடைய ஆதங்கம் அந்தளவுக்கு வலியோடக்கூடிய ஆதங்கமாக இருக்குது. ஸோ டேக் கேர். நம்பர் 2 வந்து திருவாரூரில் வந்து ஒரு நிகழ்வு நடைபெற உள்ளது. அது என்னென்னா, ஆலயம் அறக்கட்டளை திருவாரூர் கீழவதியில் இருக்குது, 85 கீழவதி திருவாரூர். அவங்க நடத்தக்கூடிய 7ஆம் ஆண்டு வித்யா சரஸ்வதி மகா யாகம் எங்கே வச்சு பண்ணுறாங்கன்னா, சிவசக்தி மகால், கும்பகோணம் சாலை, கூத்தனூர், பூந்தோட்டம். நேரம் காலை 8 மணி, தை மாதம் 18ஆம் நாள் 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இது நடைபெற போகின்றது. இதில் வந்து ஒரு நமக்கு என்ன ஒரு மரியாதைன்னா, நிகழ்ச்சி நேரில் சொல்லிடுறேன். காலை 8 மணிக்கு கோபூஜை, 8:30 மணிக்கு வந்து வித்யா சரஸ்வதி மகாயாகம், 9:30 மணிக்கு பஜனை, 10 மணிக்கு நிகழ்ச்சி துவக்கம். முதல்ல அமுதா இணைப்பராசு ராஜா சரபோஜி அரசு கல்லூரி தஞ்சாவூர் அவங்க வந்து குத்துவிளக்கு ஏற்றி பண்ணுறாங்க, நிகழ்ச்சி துவங்குறாங்க. மேகநாதன் அறங்காவலர் ஆலயம் அறக்கட்டளை அவங்க வரவேற்புரை. தலைமை உரை வந்து திரு கே பாலரத்னம் அறங்காவலர் ஆலயம் அறக்கட்டளை. வாழ்த்துறை திரு கணேசன் தொழிலதிபர் சென்னை. அப்புறம் சிறப்புரை முனைவர் ஆண்டாள் சொக்கலிங்கம் விஹெச்பி மாநில தலைவர் வட தமிழகம். ஆசியுரை வந்து தருமபுரம் ஆதீனம் 27வது நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ கைலை மாஸ்லாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். இது வந்து 10:30 மணிலேருந்து இந்த ப்ரோக்ராம் இருக்குது. இதுக்கு நான் வந்து வரணும்னு முடிவு பண்ணிருக்கேன். டேட்டும் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக. ஸோ February 1 திருவாரூர், மன்னார்குடி, அந்த வட்டாரத்து மக்கள், மாயவரம், அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம், காரைக்கால்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். 3வது வந்து நேற்று எங்களுடைய நிகழ்வுக்கு வந்து நாமக்கல்லில் நடைபெற்ற அந்த ஹம்மிங் பேர்டு கூட்டத்துக்கு வந்து மாதவன் சுவாமிகள் வந்து ஒரு சிறப்புரை ஆட்டினாங்க. ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவங்கள்ட்ட எல்லாருமே மார்கழி எதுமாக சேவிச்சுக்கிட்டு அவங்க திருக்கோஷூர் கும்பாபிஷேக இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அது எல்லாருமே ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக அவங்கள வழி அனுப்பிச்சி வச்சோம். அவங்கள அனுப்பி வைத்த திருக்கோஷூர் சௌமிய நாராயண பெருமாளுக்கு என் மனமார்ந்த நன்றி. பொதுவாக என்ன சொல்கிறது, வேலையை வாங்குவாங்க, அப்புறம் ஒரு கிரெடிட் இருக்காது. கிரெடிட் நான் எதிர்பார்க்கறதில்ல, இருந்தாலும் என் கூட இருக்கவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும். அது சில இடங்களில் கிடைக்காது. இன்ஃபேக்ட் சமீபத்தில் கூட ஆண்டாள் கோயிலுக்கு பெரிய லெவலில் வந்து ஒரு 3000 பேருக்கு 3000 to 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். மருந்து கூட எங்கேயுமே ஆண்டாள் பக்தர்கள் பெறவேன்னு சொல்லலை. அது என்ன அரசியலோ நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் சொல்லாத அவங்களுடைய தவறுனால் சொல்லப்பட்ட அவங்களுடைய ஸ்டைலு பண்ணுறது நம்மளுடைய ஸ்டைல், அவ்வளோதான். நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம், இயங்கிட்டே இருப்போம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாதன் சுவாமிகள் சொல்லி கார்த்திக் தொண்டமான்னு சொல்லிட்டு இலங்கையுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தாங்க தாங்க எனக்கு நினைவு. அவங்க ஃபேமிலியில் அவங்க என்னை கூப்பிட்டு என்னை வர சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ திருக்கோஷூர் அந்த நெருக்கத்தில் அந்த டேட்டில் நான் சொல்கிறேன். 4வது விஷயம் வந்து திருப்பரங்குன்றம் பொறுத்த வரைக்கும் நம்ம மலையை சுற்றுறோம். March 2 பௌர்ணமி சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். முடிந்தாலும் அன்றைக்கி வந்து நாங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணால் மதுரையில் இது வரைக்கும் அன்னதானம் நம்ம பண்ணலை. ஸோ திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி கூட நம்ம அன்னதானம் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற பட்சத்தில் அது நிச்சயமாக நடக்கும்.
திரும்பவும் சொல்கிறேன், அங்கே முருகனுக்கு மட்டும்தான் கோஷம் இருக்கணும். இப்போ நான் சார்ந்த இயக்கம் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் அப்படின்னா அங்கே பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் இதெல்லாம் அங்கே இடம் கிடையாது. அங்கே சரவணனுக்கு மட்டும்தான் கோஷம், அங்கே முருகனுக்கு மட்டும்தான் கோஷம், கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு மட்டும்தான் கோஷம். வேறு எந்த ஒரு அரசியலும் அங்கே கலக்கக்கூடாது. அகல் விளக்கு போட்டுட்டு, மண் அகல் விளக்கு போட்டு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வேப்பெண்ணையும் அதில் ஒரு சொட்டு மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றிட்டு கிரிவலம் வாருங்கள். ஒரு சுக அனுபவம் உங்களுக்காக காத்திருக்கின்றன அதன் பின்னால். ஸோ மார்ச் 2 திருப்பரங்குன்றத்தில் நம்ம சந்திப்போம். February 1 திருவாரூரில் சந்திப்போம். நான் இன்றைக்கி பேச வேண்டிய விஷயங்கள் வந்து 2 விஷயங்கள், ரெண்டுமே உங்களுக்கு தேவையான விஷயங்கள். ஒன்று, உங்களுடைய பெயரால் நீங்கள் வந்து நிறைய இடங்களை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பீங்க. ராமசாமி, சுப்பிரமணி, சரவணன், சிவகுமார், சிவசாமி, மயிலாத்தாள், உமா, பழனியம்மாள், இது போல் வெவ்வேறு விதமான பேர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டு. நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது இதுதான் இவருடைய பேர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ அதுக்காக அந்த பேர்களை சொன்னேன். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம் பெயரால் நம்முடைய பெயரால் அறிமுகப்படுத்துவதை நாம் நிறுத்தணும்னா நம்மளுடைய செயலால் வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும். நம்முடைய செயலால் தான் வந்து அறியப்பட வேண்டும் மக்களால் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் உங்களோட செயலால் அறியப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உலகம் உங்களை எப்போதுமே மறக்காது. உதாரணத்துக்கு இப்போ சொக்கலிங்கம், ஆண்டாள் சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் என்ன சொல்லுவாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டவங்க காசி கூட்டு போய் வச்சு செஞ்சுட்டான்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஓகே. அதுக்கு நேற்று மாற்றுத் திட்டங்கள் என்ன பண்ணணும், 20 பேர் கொண்ட குழு இப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க காசிக்கு, அயோத்தியா கையாக்க. அவங்க தெளிவான ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு ஃபைனல் முடிவு எடுப்போம். ஒன்று, அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிண்டலுக்கான விஷயமாக விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சொக்கலிங்கம் வாஸ்துன்னு சொல்லலாம். வாஸ்து சொக்கலிங்கம் அதை நான் விருப்பப்படல. நான் அந்த சப்ஜெக்டில் இல்லை. என்ன அந்த நேமோட என்ன சொல்கிறது சேர்த்து சொல்கிறத நான் விரும்பலை. ரெண்டாவது வந்து ஆண்டாள் கோயில் தங்க விமான திருப்பணி, திருக்கோஷூர் கோயில் தங்க விமான திருப்பணி இது சொல்லலாம். இதெல்லாம் கூட எனக்கு விருப்பமெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் சொக்கலிங்கம் அப்படின்னாலே அன்னதானம், ஆண்டாள் சொக்கலிங்கனாலே அன்னதானம் திருச்செந்தூர் கோயிலில் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இது ஏன் பணம் கிடையாது. 10 பேர்கிட்ட பிச்சை எடுத்து நம்ம சேர்த்து போடுறோம். அதுக்குன்னு அந்த கோயிலுக்கு டீம் இருக்காங்க. இன்னி வரைக்கும் யாரும் கணக்கு பார்த்ததில்ல. பிகாஸ் நம்பிக்கை. இவன் என்ன ஏமாத்தலை, நாளைக்கு ஏமாத்தாங்கன்னா கடவுளை ஏமாத்துற பாரு இல்லையா. அப்போது அந்த அன்னதானம் இன்றைக்கும் பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்கிறோன்னா அதுக்கு காரணம் வந்து கடவுள் தான். அவருடைய கடவுள்ன்ற ஒரு பவருடைய வழிகாட்டுதல் தான் அந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. இதில் என்ன இப்போ எனக்கு வந்து சமீபத்தில் கூட ஒரு பெரிய விவிஐபி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஆண்டாள் சொக்கலிங்கம் அன்னதான பிரபு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எனக்கு கூச்சமாக இருந்தது அந்த இது கேட்கும்போது. ஆனால் மகிழ்ச்சி. இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம சொக்கலிங்கத்தை கூப்பிடு, அவர் தான் வந்து அன்னதானத்துக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஆளாக மாறியிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து யாருமே அதை சொல்லலாம் கூட நான் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்து வாலண்டியர் பண்ணிவிடுவேன். உதாரணத்துக்கு ஒரு 3 days பேக் வந்து புக் வெளியிட்ட விழாவாக இருக்கலாம், கோயம்புத்தூர் விழாவாக இருக்கலாம். முழுக்க அன்னதானம் என்பதை எங்களுடைய குழு ஏற்றுக்கொண்டது. அங்கே யாரும் வந்து சொக்கலிங்க அன்னதானம் பண்ணணுன்றதெல்லாம் அது வந்து சொல்லணுன்றலாம் ஆசை கிடையாது. ஆனால் வந்திருந்த விவிஐபிஸ், அதாவது பொள்ளாச்சியில் நம்பர் 1, கோயம்புத்தூர் நம்பர் 1 பணக்காரங்க அப்படின்னா பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயாவுடைய ஃபேமிலி தான். அவங்க சொன்ன எனக்கு பார்த்து தேங்க் பண்ணிட்டு போகிறேன். நான் காலையில் வந்து நன்றி சொன்னேன். அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் எனக்கு அவரும் நல்லா ஒன்றா சொல்லும்போது அவங்களுடைய சக்தி சோயா போட்டு சாப்பாடு போட்டாங்க. அந்த சோயா தான் வாங்கி இங்கே வச்சுருக்கேன். அதே போல் கிரேவி. அவர் ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு கற்பங்காலை சேர்மன், அவர் கைப்படாத கோயில்களே கிடையாது தஞ்சாவூர் மாவட்டத்தில். அவ்வளோ புனரமைப்பு பண்ணியிருக்கார் வெளியில் தெரியாமல். அவர் ஆண்டாள் சொக்கலிங்கம் கலக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு போகிறார். ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு டாப் 5ல் ஒரு பொசிஷனில் கூடிய ஒரு லீடர் ஆண்டாள்ஜி எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். எண்ணற்ற மக்கள், ஒரு கொங்கு நாடு காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் செக்ரட்டரி, அவங்க வந்து ஆண்டாள்ஜி சூப்பர், அவங்க கணவர் பெரிய டாக்டர், அவங்களும் இந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னா அப்போது இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ஆண்டாள் சொக்கலிங்கம்னா அந்த அன்னதானம் பண்ணவர், அந்த அன்னத்தை கொடுத்தவர் அப்படின்ற ஒரு 50% பீப்புளுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும்.
அப்போ சொக்கலிங்கம் அப்படின்னா அன்னதானத்தோடு அவங்க வந்து ஒரு லிங்க் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்னுடைய செயல் அன்னதானம் கொடுப்பது அப்படின்றதுல எனக்கு பெரிய பெருமை. மக்கள் சொக்கலிங்கம் இவ்வளோ பெருசு கொடுக்குறாருன்னா அந்த எண்ணங்களே என்னை பணக்காரன் ஆக்கும். அந்த எண்ணங்களே என்னை அடுத்த கட்டம் கொண்டு போகும். எண்ணங்களே என்னை எப்போதுமே உயர்த்தி கொண்டே இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து ஒரு வாஸ்து நிபுணராக, ஒரு கோயிலுக்கு தங்கம் கொடுத்தவராக, வெள்ளி கொடுத்தவராக நான் அறியப்படல, நான் விருப்பமே படல. நான் படித்த படிப்பால் அறிமுகப்படுத்த விருப்பப்படல. அது வந்து அது ஒரு ஒரு கேட்டு, அவ்வளோதான். அந்த கேட்டெல்லாம் தாண்டி தான் நம்ம 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வச்சேன். இன்னும் பிஇ எம்பிஏ எல்லாம் சொல்ல அர்த்தம் கிடையாது. வாட் நெக்ஸ்ட்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் எம்ஜிஆர் வந்து ஆனால் இன்னும் சாப்பாடுன்னு ஒரு விஷயத்தில் வந்து புகழப்பெற்றவர், புகழடைந்தவர். அதுக்கு முன்னாடி காமராஜர் நூன் மீல் ஸ்கீமு, 3வது வந்து விஜயகாந்த், 4வது அந்த வருஷத்தில் சொக்கலிங்கம், ஆண்டாள் சொக்கலிங்கன்றது எனக்கு பெருமை. இந்த அறிவு கண்ணை திறந்து விட்டது எனக்கு வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் மறைந்தாலும் அவரோட அரசியல்லாம் நான் கமெண்ட்டே பண்ண மாட்டேன். ஆனால் தனி மனித கேப்டன் விஜயகாந்த் என்பவருக்கு வந்து ஒரு நிகரான தலைவர் யாருமே கிடையாது. நான் ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன். அந்த ஓலை இலையில் வடித்த பிரியாணி தான் வந்து கட்டின பிரியாணி தான் அவர் சாப்பிட்றாரு. தொண்டனுக்காக தான், இவருக்காக தான். வீட்டிலேருந்து கூட்டு, பொரியல், கீரை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வச்சு அது நார்மலாக அந்த தண்ணி வந்து நான்லாம் அந்த தண்ணி குடிக்க மாட்டேன். அந்த தண்ணி தான் குடித்தார் அன்றைக்கி. அவர் நல்லா ஆக்டிவாக இருந்த போது. ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா அவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் அது வந்து எனக்கு வந்து இன்றைக்கி அதில் பெரிய மகிழ்ச்சி என்னுடைய செயல். அப்போ நீங்களும் ஏதோ ஒரு செயலால் தான் புகழ் பெறணும். திருடனா கூட புகழ் பெறலாம். உங்களுடைய செயல், இவன் பெரிய திருடன், இவன் பெரிய கொள்ளைக்காரன், இவன் பொறுக்கி பையன், இவன் எந்த எதுக்கானா நீங்கள் வந்து புகழ் பெறலாம். ஆனால் அதுவே நல்ல செயலால் நீங்கள் புகழ் பெற்றீங்க அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நல்ல விஷயமா இருக்கும், எவ்வளோ சிறந்த விஷயமா இருக்கும். அப்போ உங்கள் எல்லோருக்குமே நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்களோ உங்கள் ஒட்டுமொத்த நண்பர்கள் பட்டாளமோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ பெயரால் இனிமேல் அறிமுகப்படுத்தப்படக்கூடாது மற்றவங்கள்ட்ட. அவங்களோட செயல் தான் அவங்களை அறிமுகப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தொழிலால் வந்து அறிமுகம் வேண்டாம். நமக்கு செயல் தான். அந்த செயல் என்பது வந்து கொடுக்குற விஷயத்தில் தான் அந்த செயல் வந்து நம்மளை தூக்கி நிறுத்தும். வாங்குறவன் எப்போ பார்த்தாலும் கடன் வாங்கிட்டு இருப்பான் அப்படின்னா கடன்கார பையன் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்துடும், ஓடி போயிடுவாங்க அப்போ பார்த்தாலே. இன்சரி ஒரு பெரிய தர்ம சிந்தனை உள்ள ஒரு மனிதர் அப்படின்னு ஒரு விஷயத்தோடு உங்களை பார்க்குறாங்கன்னா அதோட விளைவுகள் வேறு. அப்போது செயலால் நீங்கள் அறியப்படணும்னா அந்த செயல் என்பது நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கெட்டது வேண்டாம். நல்லதுன்னு சொல்லும்போது உங்களோட தொழிலோ நீங்கள் படித்த படிப்போ இதெல்லாம் வேண்டாம். அந்த செயல் அப்படின்னு சொன்னாலே, நல்ல செயல்னு சொன்னாலே கொடுக்குற விஷயத்துக்கு தான் அந்த செயல் பொருந்தும். அது அன்னதானமாக இருக்கலாம், கல்வி தானமாக இருக்கலாம், உடை தானமாக இருக்கலாம், கோவிலுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய தானமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து லிங்க் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச அண்ணாதில் ஒருத்தர் உண்டு. திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு நினச்சப்பெல்லாம் 1 கோடி 2 கோடிக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பார். வெளியில் பத்திரிகையில் அது வரைய வராது. அவர்கிட்ட வந்து அர்ச்சகர்கள் சொல்லுவாங்க, இவர் வாங்குவார், அங்கே போய் கொடுப்பாங்க. அது எவ்வளோ விஷயங்கள் அந்த கோயிலுக்கு அவர் பண்ணியிருக்காரு. அதுபோல் நீங்கள் புகழ் பெறணும். கொடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நான் இதை நான் கொடுத்தேன். அதாவது பிச்சைக்காரனோட கேவலமான புத்தி எதுனா கொடுத்துட்டு அதை சொல்கிறது. உலகம் உணரணும். உலகம் உணர்கிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கொண்டு தான் நான் இங்கே சொல்ல வேண்டிய மெசேஜ். ஸோ நாம் அனைவருமே இனிமேல் செயலால் தான் அறிமுகமாகணும் மற்றவங்கள்ட்ட, பெயரால் கிடையாது என்பதை இன்றைக்கு நம்ம உறுதி எடுத்துக்கொள்வோம். நிறைவாக நான் ஒரே ஒரு விஷயம், இது ஒட்டிய விஷயம். இப்போ நம்ம செயல் வந்து யாருக்கும் தெரியல. நேற்று கூட எங்கள் மீட்டிங்கில் வந்து ஒரு நண்பர் சொன்னார், அவங்க நிறையா வேலை செஞ்சாங்க, ஆனால் அந்த செயலை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்க்காம இருக்கலாம், என் கூட இந்த 100 பேர் பார்க்காம இருக்கலாம், ஆனால் கடவுள் பார்த்துருக்காரு இல்லையா? கடவுள் பார்த்துட்டாருன்னா அது தெரிவிக்க வேண்டிய நேரத்தில், தெரிவிக்க வேண்டிய விதத்தில், தெரிவிக்க வேண்டிய ஒரு பேக்கேஜில் அது வந்து தெரிவிக்கப்படும். யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு. அதனால் வந்து நாம் அந்த சிந்தனைகள் வேண்டாம். நம்ம பண்ணுறது யாராவது பார்க்குறாங்களா, அதாவது கொடுக்குறது யாராவது பார்க்குறாங்களா. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், 10 பேர் சுற்றி இருந்தால் தான் 500 ரூபா கொடுப்பாரு, யாருமே இல்லைன்னா 50 ரூபா கொடுப்பாரு. நான் பார்த்துருக்கேன் ஃபிசிக்கலாக. நான் வந்து எனக்கு அது கிடையாது. ஒரு குழந்தை நம்மளை பார்க்குறாங்க ஃபஸ்ட் டைம், 500 ரூபா 1000 ரூபா கொடுப்பேன். என்ன அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம சாப்பிட்றோம், பில் நம்ம பே பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிட்டி க்ரியேஷன். பணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த பணத்துக்காகவே வாழ்ந்து பணத்தை என்ஜாய் பண்ணாமல் செத்து போகல என்ன பிரயோஜனம்? பணத்துக்காக வாழுங்க, ஆனால் பணத்துக்காக செத்து போகாதீங்க. அதுக்கு பதில் அதை செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணும்போது ஒரு போதை கிடைக்கும். அந்த போதை வேறு எதுலேயுமே கிடைக்காது.
அப்போ அதனால தான் அந்த செயலுக்கு எது ஊக்கம் கொடுக்குன்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த போதை தான். அது நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தா தான் உங்களுக்கு புரியும். நிறைய பணக்காரர் சொல்லுவாங்க, நான் 5000 கொடுத்துட்டேன், நானும் கோயிலுக்கு அன்னதானத்துக்கு பண்ணுறேன். ஏற மாட்டு பயவில்லைங்க. அவன் 50 கோடி 100 கோடி சொத்தை வச்சுக்கிட்டு 5000 கொடுத்தா 3000 கொடுத்தா ஒரு விஷயம் கேள்விப்பட்ட ஒரு அன்னதானம் நான் எடுத்து பண்ணுறேங்க. இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு அன்னதானம், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயில், நீங்கள் போய் சண்டை போடணும், அந்த அன்னதானத்தை ஃபுல்லாக நான் செலவு பண்ணுறேன், இல்லை எல்லோரும் பங்கு பிரிச்சுப்போம், ஆளுக்கு 500 போட்டுடலான்னு. அதுக்கு நீங்களாம் பாலிட்டால் வாங்கி கொடுத்து செத்து போயிடலாம். அந்த நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் கோயம்புத்தூர்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது ஈரோடாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், கடலூராக இருக்கலாம், பாண்டிச்சேரியாக இருக்கலாம், ஒசூராக இருக்கலாம், தருமபுரியாக இருக்கலாம், கிருஷ்ணகிரியாக இருக்கலாம், வேலூராக இருக்கலாம், திருநெல்வேலியாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம். எந்த ஊராக இருந்தாலும் அந்த அந்த எண்ணம் நமக்கு வரணும். நீங்கள் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா அற்புதமான மக்கள், காதல் திருமணம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா சாப்பிட்றது எல்லாமே வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. 3 வேளையும் சோறு தின்னக்கூடிய ஆட்கள் எங்கள் ஆட்கள். 6000 8,000 இருந்தால் போதும், வீடு வந்து சொந்தமாக இருந்து இல்லை வாடகை வீட்டிலே இருந்தால் கூட 6000 8,000 இருந்தால் போதும், அவங்களால சமாளிச்சிட முடியும் திருநெல்வேலி மக்களுக்கு. ஆனால் எங்கள் மக்களுக்கு கொடுக்குற பழக்கம் கிடையாது. வரி பிரிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கோவில்னால் எல்லோரும் 100 ரூபா போட்டாங்கன்னா இவங்க 100 ரூபா போடுவாங்க. கூட எடுத்து பண்ணணுன்ற ஆசை யாருக்குமே இருக்காது. ஆனால் அவன்கிட்ட இருக்கும், பணம் இருக்கும், பிரயோஜனமே இல்லாமல் அவன் வந்து கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுவாங்க. கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், நியூரோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. வெரின் இந்த கொடுக்குற ஹேபிட் அட்லீஸ்ட் இந்த கொங்கு மக்களுக்கு, அதாவது கொங்குன்றது ஏதோ கவுண்டர் சமுதாய மக்கள் மட்டும் சொல்ல, நாயக்கராக இருக்கலாம், கொங்கு செட்டியாராக இருக்கலாம், முதலியார் செங்குந்த முதலியார் இருக்கலாம், தேவேந்திர குல வெள்ளலாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருந்தாலும் அந்த அவங்கவுங்க அவங்க கோயிலுக்கு நல்லா பண்ணுறாங்க. அதனால் அந்த 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 எண்ணம், அந்த கொடுக்குற எண்ணம் வந்து அவங்க நல்லா வச்சுக்குது. அந்த செயல் தான் அவங்களை அடுத்த கட்டம் நகர்த்துது. அதை இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்கிறேன். அதே ஊரில் கொடுக்குற எண்ணமே சிந்தனை இல்லாத ஆட்களும் உண்டு. எங்கள் ஊரில் மேபி 1000 பேரில் ஒரு 4 பேர் கொடுக்குற எண்ணம் கூட இருக்கலாம், நிறைய ஆட்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாமல் கூட நான் சொல்லலாம். பட் ஆனால் ஒரு 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 சர்வேயின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், எங்கள் ஊரில் குறைவு, கொங்கு மண்டலம் அதிகம் அப்படின்போது கொங்கு மண்டல மக்கள் ஏன் பணக்காரராக இருக்காங்கன்னா அந்த செயலாளர் இருக்காங்க. அப்போ பணம் எப்போ வரும்னா தர்ம சிந்தனையுடன் ஒரு செயலை வந்து செய்யும்போது தான் பணம் வரும். இதான் நீங்கள் மெசேஜ். ஸோ இது வரைக்கும் இல்லையா, இனிமேலாவது அதை மாற்றி யோசிப்போம். ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மன் மனமாத நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன். சென்னையில் யாராவது கேலண்டர் வாங்கணும், இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னு சொன்னால் 9962294600 நீங்கள் மெசேஜ் போடுங்க. நான் ஆஃபீஸில் சென்னையில் தான் இருக்கேன், நான் ஆஃபீஸ்க்கு வருவேன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் இருந்தேன்னா உங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, நம்ம சந்திப்போம். ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்.